ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை கேட்டிருக்காங்க. 2024 இந்த ஜூலை 30 அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அறிவிப்பும் இன்றைக்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. 1 மற்றும் 2 சரி. சரியான விடையை தேர்வு செய்க. ஹீலியம் ஆக்சிஜன். ஆஸ்துமாவை குணப்படுத்த ஹீலியம் ஆக்சிஜன். சரியான விடையை தேர்வு செய்க. ஹீலியம். ஆஸ்துமாவை குணப்படுத்த டேஷ் கலவை பயன்படுத்தப்படுகிறது. ஹீலியம் ஆக்சிஜன். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மட்டும் சரி. சரியான விடையை தேர்வுகிடுக. பிராங்கியல் குறைபாட்டிற்கு சான்று டேஷ் ஆகும். AGCL. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1, 2, 3 மட்டும் தவறு. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதிகமாக உள்ள எலக்ட்ரான்கள் கடத்து திறனை பெற்றுள்ள குறைக்கடத்திகள் எனப்படும். N வகை குறைக்கடத்திகள். கதிரியக்க ஐசோடோப்புகள். அயோடின் 131. சிறுநீரக உள்ளாய்வு. கதிரியக்க ஐசோடோப்பின் பயன்கள் யாவை? கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. பயன்கள். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. 1 மற்றும் 2 தவறு. 1 மற்றும் 2 சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 மட்டும் தவறு. ஹைட்ரஜன் உட்கருக்கள் பிணைந்து டேஷ் உட்கரு உருவாகும் போது மிகுந்த ஆற்றல் வெளியாகிறது. ஹீலியம். பொறுத்துக. நியூட்ரான் ON1 A துகள் 2He4 or A2 A2 பாலிட்ரான் +1 EO. டியூட்ரான் 1H2 or 1D2. சரியான விடையை தேர்ந்தெடுக. லந்தனைடுகளின் உலோக கலவை டேஷ் என அழைக்கப்படுகிறது. மிஷ் உலோகம். சரியான விடையை தேர்வு செய்க. அனைத்தும் சரி. பொறுத்துக. லாந்தனைடு. எலக்ட்ரான் அமைப்பு ஆக்சிசனேற்ற நிலை. லாந்தனைடு. லூட்டிசியம். எலக்ட்ரான் அமைப்பு 3. ஆக்சிசனேற்ற நிலை 2 1 1. லாந்தனைடு 3. லூட்டிசியம் 4. சரியான விடையை தேர்வு செய்க. ரேடான் கதிரியக்க ஆய்விலும் கதிர்வீச்சின் மூலம் குணப்படுத்த பயன்படுவது புற்றுநோயை. பொறுத்துக. வெப்பத்தின் வினை CO2 1. NaCl உடன் வினை 2. KBrKl உடன் வினை 3. சேர்மத்தின் வினை 4.
எல்லாமே ஃபார்முலா தான். பொறுத்துக. ஆக்சிஜன் ஆக்சோர் நேர் அயனிகள், ஆக்டினைடுகள். லாந்தனைடுகள் பிரிப்பது மோனாசைட். உலோக கலவை எரிபொருள் அணுமின் உலை மிஷ் உலோகம். சரியான விடையை தேர்வு செய்க. வாயு விளக்குகளில் பயன்படுகிறது CEO2. பொருந்தா விடையை தேர்ந்தெடுக்க. லாந்தனைடுகளின் நிலை +4. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அனைத்தும் சரி. அனைத்தும் 1 2 3 4 அனைத்தும் சரி. கூற்றுகளை ஆராய்க. ஒன்று மட்டும் சரி. கூற்றுகளை ஆராய்க. ஒன்று மட்டும் சரி. பொறுத்துக. ஆக்சாலிக் அமிலம், ஈத்தைல் டைபோயிக் அமிலம், சக்திக் அமிலம், சக்சினிக் அமிலம், பியூட்டேன் டயோயிக் அமிலம், MECH2 பைருவிக் அமிலம், மீத்தைல் அசிட்டிக் அமிலம். கீழ்கண்ட கூற்றில் எது தவறு? 1 மற்றும் 2 சரி. பின்வருவனவற்றுள் எது சரி? 1 தவறு 2 சரி. 1 தவறு 2 சரி. பின்வருவனவற்றுள் எது சரி? 1 சரி 2 தவறு. கீழ்கண்டவற்றுள் எந்த வினை குளோரின் அல்லது புரோமின் பதிலீட்டில் இடம்பெறவில்லை? 4 மட்டும் சரி. பின்வருவனவற்றை ஆராய்க. 1 மட்டும் சரி. ஆராய்க. பொது அயனி விளைவு. சரியான விடையை 1 மற்றும் 2 சரி. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. 1 சரி 2 தவறு. பொறுத்துக. டாங்ஸ்டன் டால்டன் அணுவை கண்டுபிடித்தவர் ஜூலியன் பிளாக்கர். கேதோடு கதிர்கள் கோல்ட்ஸ்டீன். ஆனோடு கதிர்கள் கண்டுபிடித்தவர் சர் J.J. தாம்சன். எலக்ட்ரான் ரூதர்போல்ட் அணு மாதிரியை தோற்றுவித்தவர். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. மூன்றும் இணையானவை. கீழ்கண்டவற்றுள் ஒரு பொருந்தா இணை கார்பாக்சிலிக் அமிலங்கள் மரபு வழிமுறை. 1 4 மட்டும் சரி. 1 4 சரி. நம்ம நாட்டை அழிவுறது காப்பாற்றா மிலிட்டரிக்காரங்களோட கடமை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மோனோ கார்பாக்சிலிக் அமிலம் தயாரித்தல் பார்மிக் அமிலம். 1 மற்றும் 2 சரி.
பின்வரும் கூற்றை ஆராய்க. ஒன்று, 3 மற்றும் 4 சரி. கார்பாலிக் அமிலம். ஆல்கஹால் எது தவறு? நான்கு மட்டும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சரியான விடையளி 1 மற்றும் 2 சரி. கீழ்கண்ட கூற்றுகள் ஆராய்க. சரியான விடையளி 1 மற்றும் 2 சரி. பொறுத்துக. கார்பாக்சிலிக் அமிலங்களில் வினைச்செயல் தொகுதி வினைச்செயல். கார்பாக்சிலிக் அமிலம் அசிட்டிக் அமிலம். அமில ஹைலைடு அசிட்டைல். அமில ஹைலைடு அசிட்டிக் அமில நீரிலி. அமில நீரிலி ஈத்தைல் அசிட்டேட் எஸ்டர். ஏ அசிட்டிக் அமிலம். பி அசிட்டைல் குளோரைடு. சி அசிட்டிக் அமில நீரிலி. டி ஈத்தைல் அசிட்டேட். பொருந்தும் இணையை கண்டறிக. pH நிறங்காட்டிகள். நிறங்காட்டி மெத்தில் ஆரஞ்சு, நாப்தலின். குறியீடுகள் 1 மற்றும் 4 சரி. ஒரு மின்கலத்தில் EMFஇன் கலைவினை கட்டில ஆற்றல் மாற்றம் எவ்வாறு தொடர்புகின்றது? முக்கோணம் G -NFE. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. சரியான விடையளி 1 மட்டும் சரி. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. இனன்சியோமரும் டியாஸ்டிரைமரும். சரியான விடையளி 1 மற்றும் 2 சரி. பொறுத்துக. ஆரோமேட்டிக் ஆல்டிகைடுகளின் பெயர்கள். பொது பெயர் IUPAC பெயர். பென்சால்டிகைடு, பென்பினைல் மீத்தேனல் பினைல் அசிட்டல் டைகைடு. சாலிசில் ஆல்டிகைடு. பென் பிளைஸ் ஈத்தேனல். சாலிசில் ஆல்டிகைடு
ஹைட்ராக்சிபென்சால்டிகைடு, சின்னமால்டிகைடு, பினைல் புரோப்2 ஈனைல். பொறுத்துக கீட்டோன்கள் IUPAC பெயர் அசிட்டோன், அசிட்டீன், புரோப்பனைன், ஈத்தேன் மீத்தைல், பியூட்டோன், அல்லைல் மீத்தைல் கீட்டோன், பென்டடோன், டை ஈத்தைல் கீட்டோன், 3-பென்டனோட். பொருந்துவினையை கண்டறிய ஒன்று மட்டும் சரி. கீழ்காணும் கூற்றில் எது தவறு? 3 மற்றும் 4 தவறு. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. ஆக்சிஜனேற்ற வினைகள் 1 மற்றும் 2 சரி. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரி? 1, 2 மற்றும் 3 சரி. ஆல்கஹால் நீரின் கரையும் தன்மையானது எது? 3 மட்டும் சரி. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. சரியான விடையளி 1 மற்றும் 2 சரி. டை எத்தில் ஈதரை சிதைப்பதற்கு தகுந்த காரணி நீரில் கரையும் தன்மையை எது? 1 மட்டும் சரி. கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறு? 1 மற்றும் 2 சரி. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரி? மின்கல வரைபடம் 1, 2 மற்றும் 3 சரி. மின்கல அறிவியல் ஒரு கம்பி அல்லது எந்த ஒரு கடத்தியின் ஊடே எலக்ட்ரான் பாய்வதே ஆகும். மின்சாரம். கீழ்கண்டவற்றில் எது சரி? 1, 3 மற்றும் 4 சரி. பொருந்தும் இணையை கண்டறிக. 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மற்றும் 2 சரி. கீழ்கண்டவற்றில் எது சரி? சாயங்களின் நிறங்களும் அமைப்பும். சரியான விடையளி அனைத்தும் சரி. ஆழ்கடலில் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தும் வாயு கலவை எது? ஹீலியம், ஆக்சிஜன். ஒரு சராசரி மனிதனின் உடலில் எத்தனை கிராம் உப்பு உள்ளது? 250 கிராம். 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் எது? கண்ணாடி. அன்றாட வாழ்வில் பயன்படும் சில உப்புக்கள் பொறுத்துக. நைட்டர், KNO3, ஹைப்போ, Na2S2O3, சிலிசால்ட் பீட்டர், NaNO3, முகரும் உப்பு, NH4CO3. போர்ட்டோ கலவை என்பது என்ன? காப்பர் சல்பேடும் சுண்ணாம்பு நீரும் கலந்த கலவை. உப்பை கடல் நீரில் இருந்து பிரிக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆவியாதல். சூடான எண்ணெய் உள்ள பாத்திரம் தீப்பற்றும் போது தீயை எப்படி அணைக்க வேண்டும்? நுரைப்பானை, ஃபோமைட் கொண்டு. வேதிப்பொருள்கள் அரசன் என அழைக்கப்படுவது எது? கந்தக அமிலம்.
எல்பிஜி திரவ பெட்ரோலிய வாயு என்பது புரோபேன் பியூட்டேன். எறும்பு கடிக்கும் போது நாம் வலியினை உணர்கிறோம். அதற்கு காரணம் பார்மிக் அமிலத்தை தோலில் செலுத்துவதால். முதலாக மின்கலத்தை கண்டுபிடித்தவர் யார்? லூயி கால்வானி. பொறுத்துக. பொருளின் பெயர்: மின்கலம், தொடுசாவி, மின்னடுக்கு, மின்விளக்கு. தொகுதி 1 ஐ 2 பொருத்தவும். பாக்சைட் 1, சின்ன பார் 2, பார்பில் 3, காலமைன் 4. எதிலிருந்து நாப்தலின் உருண்டை பெறப்படுகிறது? நிலக்கரித்தார். நாப்தலின் உருண்டை. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. ஏ தவறு, ஆர் சரி. Zn2HCl ZnCl2H2 மேற்கூறிய வினை எந்த வகை வினையை சார்ந்தது? பொறுத்துக. இரத்த சோகை அயோடின் 131. இரத்த சோகை இரும்பு 59. முன்கழுத்த காலநோய் அயோடின் 131. புற்றுநோய் கோபால்ட் 60. மூளை நுண்ணாய்வு சிகிச்சை கார்பன் 11. பின்வருவனவற்றுள் எது குடிநீரில் உள்ள பாக்டீரியாக்களை அழிக்க பயன்படுகிறது? CaOCl2. நாம் வாசனை திரவியங்களை நமது உடலில் பயன்படுத்தும் போது நமது உடல் குளிர்ச்சியாக இருக்க காரணம். வாசனை திரவியங்கள் நமது உடலில் உள்ள வெப்பத்தை எடுத்துக்கொண்டு ஆவியாகிறது. சிமெண்ட் சாந்து என்பது என்ன? சிமெண்ட் மணல் நீர் சேர்ந்த கலவை. கடின நீரை மென்னீராக்க பயன்படும் சேர்மம் எது? சோடியம் கார்பனேட். பின்வருவனவற்றில் எந்த வினை வாயுவின் கரைதிறனை அழுத்தத்துடன் தொடர்பு படுத்துகிறது? ஹென்றி விதி. 17Cl35 17Cl37. இது ஐசோடோப்பிற்கு எடுத்துக்காட்டு. அவ்வாறெனில் பின்வருவற்றில் எது ஐசோபார்? டி. பொறுத்துக. அவகேட்ரா எண் 1. மோலார் பருமன் 2 × ஆவி அடர்த்தி ஒப்பு மூலக்கூறு நிறை. வாயுக்களின் பருமனை பற்றிய விதி கே-லூசக் விதி. பற்சிதைவை தடுக்கும். நாம் தினமும் பல் துலக்க வேண்டும். பொதுவாக பயன்படுத்தப்படும் பற்பசை எத்தன்மை கொண்டது? காரத்தன்மை. இரும்பு உலோக பரப்பின் மீது வேறு உலோகங்கள் பூசுவதால் துருப்பிடித்தலில் இருந்து தடுக்கலாம். இந்த இரும்பின் மீது துத்தநாக துகளை மெல்லிதாக பூசினால் அதற்கு பெயர் என்ன? துத்தநாக முலாம் பூசுதல். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. ஏ சரி, ஆர் சரியான விளக்கம் அல்ல. துணிகளில் ஏற்படும் எண்ணெய் கரை மற்றும் பிசுக்கு பயன்படுத்தப்படும் காரம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. பயன்படுத்தப்படும் காரம் எவை? அம்மோனியம் ஹைட்ராக்சைடு.
பின்வரும் கூற்றில் காரங்கள் உள்ள உண்மையான கூற்று அற்றவை எது? மெத்தில் ஆரஞ்சை ஆரஞ்சு நிறத்திலிருந்து நிறமற்றதாக மாற்றுகிறது. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. ஏ சரி, ஆர் சரியான விளக்கம். பொருத்துக. தொகுதி ஏயை தொகுதி பி உடன் பொருத்துக. நீங்கள் பயன்படுத்தப்படும் பென்சிலின் உள்ள அதிக அளவில் காணப்படும் தனிமம் ஏஎல் செம்பழுப்பு நிறமுள்ள உலோகம், சியு துருப்பிடிக்கும் உலோகம், எஃப்யு பற்களில் பயன்படும் உலோக கலவை, ஏஜி நீங்கள் பயன்படுத்தும் பென்சில் உள்ள எழுதும் பகுதியாக கிராஃபைட்டில் கலந்துள்ள கலவை யாவை? கார்பனும் களிமண்ணும். இரும்பு துருப்பிடித்தல் எவ்வகையை எரிதலுக்கு எடுத்துக்காட்டு? மெதுவாக எரிதல். காய்கறிகள் மற்றும் பழங்கள் உள்ள வாசனை பழங்கள் உள்ள வாசனை, நிறம் மற்றும் சுவை ஆகியவற்றின் காரம் என்ன? நாப்தலிக் சேர்மம் இருப்பதால். விவசாய நிலங்களில் அதிகமாக உரங்கள் பயன்படுத்தால் மண் எத்தகைய தன்மை உடையதாக மாற்றும்? அமிலத்தன்மை. தங்கத்தின் தூய்மையை கேரட் என்று அலகால் குறிக்கிறோம். அணிகலன்கள் தூய்மையை கணக்கிட பயன்படும் வாய்ப்பாடு என்ன? 22/24 × 100. கொடுக்கப்பட்ட அமிலத்தில் காரணம் இல்லை என்பதை தேர்ந்தெடுக்க. நைட்ரிக் அமிலம். பாரிஸ் சாந்து என்று அழைக்கப்படுவது எது? CaSO4 H2O. தொகுதி ஏவை பியுடன் பொருத்துக. எரிசாராயம் 1 தனி ஆற்றல் 2 தனி ஆற்றல் 100 தூய ஆல்கஹால். எரிசாராயம் 95.5 எத்தனால் 4.5 நீர் கலவை. தனி ஆல்கஹால் 100% தூய ஆல்கஹால். கலந்த சாராயம் 95 எத்தனால் 5 மெத்தனால். சோடா சுண்ணாம்பு 3 பாகம் NaOH மற்றும் 1 பாகம் CaO. மனித உடலில் உணவில் தன்மையாதல் கரைசல் முறையிலேயே நடைபெறுகிறது. மனித உடல் உள்ள கரைசல்கள் யாவை? இரத்தம், நிணநீர். கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை எதிர்ஜவ்வூடு பரவல். பழச்சாறு தயாரிப்பில் சாற்றிலிருந்து விதைகளை பிரிக்க ஏற்ற முறை வடிகட்டுதல். பொருத்துக. தொகுதி ஏவை தொகுதி பியுடன் பொருத்துக. தொகுதி ஏ தொகுதி பி. தூய்மைப்படுத்தும் பொருள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். உணவுப் பொருட்களை பாதுகாத்தல் பென்சாயிக் அமிலம். காற்று அடைக்கப்பட்ட குளிர்பானம் கார்பனிக் அமிலம். துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குதல் அம்மோனியா ஹைட்ராக்சைடு. ஒரு அணுவில் உள்ள எந்த ஒரு இரு எலக்ட்ரான்களும் ஒரே மதிப்பை உடைய 4 குவாண்டம் எண்ணை தோன்றிராது. பவுலியின் தவிர்ப்பு தத்துவம். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயுவிலிருந்து பல பயனுள்ள பொருட்களை பெற முடியாததால் அவற்றை எவ்வாறு அழைக்கிறோம்? பெட்ரோகெமிக்கல்ஸ். கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க. ஏ சரி, ஆர் சரியான விளக்கம் அல்ல. சாண எரிவாயுவில் உள்ள வாயு எரிபொருள் என்ன? மீத்தேன், ஈத்தேன். H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிசனேற்றி. சலவை தூளின் வாய்ப்பாடு CaOCl2H2O. உலோக கார்பனேட்டுகள் அமிலங்களுடன் வினைபுரிந்து வெளிப்படுத்தும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. அம்மோனியாவை பெருமளவில் தயாரிக்கும் முறை ஹேபர் முறை. பல் மருத்துவம் மற்றும் சிறு அறுவை சிகிச்சையில் நைட்ரஸ் ஆக்சைடு +O2.
பொறுத்துக. தொகுதி 1 ஐ தொகுதி 2 பொறுத்துக. தொகுதி 1 பித்தளை CuZn, வெண்கலம் CuSnZn, டியூராலுமின் AlMgMnCu, ஜெர்மன் வெள்ளி CuZnNi. கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க. A மற்றும் R இரண்டும் சரி. சோடியம் குளோரைடு படிகத்தின் வடிவமைப்பு முகப்பு மைய கனசதுரம். தாதுவில் உள்ள மாசுக்களை நீக்க தாதுவுடன் சேர்க்கும் பொருள் இலக்கி. படிக வடிவமற்ற திடப்பொருள் கண்ணாடி. பொறுத்துக. இரும்பு Fe நிறமி இரத்தத்தின் சிவப்பு நிறமி ஹீமோகுளோபின் இரும்பை கொண்டுள்ளது. கால்சியம் Ca எலும்பு பற்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. கோபால்ட் CO வைட்டமின் B12 உள்ள உலோகம். மெக்னீசியம் Mg தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம். தீப்பெட்டி தொழிற்சாலை பயன்படுவது பொட்டாசியம் குளோரைடு. மூலக்கூறு எண்ணை நிர்ணயிக்க பயன்படுவது ஒரு எளிய வினை. கார்பனின் வேதிவினை எவ்வாறு அழைக்கிறோம்? வாழும் வேதியியல். கார்பனின் வேதியியலை எவ்வாறு அழைக்கிறோம்? வாழும் வேதியியல். இயற்கையில் எத்தனை தனிமங்கள் உள்ளன? 92. கீழ்கண்டவற்றில் எது சரி? 1, 3 மட்டும் சரி. புற்றுநோய் உருவாகும் செல்கள் உடலில் தோன்றி உயிர் வாழ ஏதுவாக pH அளவு 5.5. நைட்ரோபென்சீன் மற்றும் பென்சீனை பிரித்தெடுக்க பயன்படும் முறை நீராவியில் காய்ச்சி வடித்தல். LPGயின் விரிவு நீர்மமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. எண்ணெய் மற்றும் கொழுப்புகளை கரைப்பதற்கு உதவும் கரைப்பான் எது? பென்சீன். பொறுத்துக. ஆல்கஹால் -OH, ஆல்டிகைடு -CHO, கீட்டோன் -3 = 0, அமிலம் -COOH. மெத்தில் ஆல்கஹால் மூலக்கூறு வாய்ப்பாடு CH3-OH. கண்ணாடி எதனால் ஆனது? மணல், சுண்ணாம்புக்கல், சோடியம் சிலிக்கேட். மணல், சுண்ணாம்புக்கல், சோடியம் சிலிக்கேட். புவியில் தூய நீரின் அளவு யாது? 3%. அசிட்டிக் அமிலத்தின் வினிகர் உள்ளது தனியில். தயிரில் உள்ள அமிலம் என்ன? லாக்டிக் அமிலம். பொறுத்துக. திண்ம கரைசல் உலோக கலவை. நீர்ம கரைசல் ஆல்கஹால் நீர் கலவை. வாயு கரைசல் காற்று. வாயு நீர்ம கரைசல் சோடா நீர். மோல் வினாடி லிட்டர் வினாடி 1. மோல் லிட்டர் 1 வினாடி 1 ஆனது டேஷால் அலகு. வினைவேகம். டியூட்டீரியம் உட்கருவில் இருப்பவை ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும். சுடரில் பேரியம் நிறத்தை தரும். ஆப்பிள் பச்சை. போராக்சின் வாய்ப்பாடு Na2B407. உண்மை கரைசல் பற்றிய உண்மையான கூற்று ஒளியை சிதறடிப்பதில்லை. கடல் நீரில் அதிக அளவில் கரைந்துள்ள 3வது தனிமம் மெக்னீசியம். ஆல்கைன்கள் கீழ்கண்ட வாய்ப்பாட்டு குறிக்கப்படுகிறது. CnH2n-2. எக்ஸா அக்வா குரோமியம் 3 குளோரைடு என்பது CrH2O6Cl3. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மட்டும் சரி.